விலை எப்போ குறையும், தங்கம் எப்போ குறையும் என்று எல்லாருமே கேட்கும் ஒரு கேள்வி இது. ஆனால் உண்மையில் தங்கத்தின் விலை ஒரு சிங்கிள் காரணத்துக்காக ஏறவோ குறையவோ கிடையவே கிடையாதுங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல சில காரணங்கள் நான் இந்த ரீல்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன். முக்கியமானது அமெரிக்க வட்டி விகிதம், அடுத்தது ஐஎன்ஆர் அண்ட் டாலர் வேல்யூ, அடுத்தது குளோபல் டென்ஷன், அடுத்தது இன்ஃபிளேஷன், அடுத்தது டிமாண்ட் அண்ட் சப்ளை. இந்த முக்கியமான காரணங்கள்ல ஒரு அமைதி நிலவும் போது தங்க நிலை ஒரு சராசரியாக இருக்கும். இதுல ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும்போது தங்கம் உடனே உயர்வு இல்ல குறைவுக்கான காரணங்கள் அமையும். இதுல அடுத்தது 2026 மார்க்கெட் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க, கோல்டு மே கரெக்ட் பட் ஒன்லி டெம்பரரிலி. அதாவது தங்க நகைகள் கொஞ்சம் சரிவு ஆக வாய்ப்பு உண்டு, ஆனால் அது மிகவும் மிகவும் டெம்பரரி. நீங்க நான் முன்வீட ரீல்ஸ்ல சொன்ன மாதிரி நீங்க 5 years 10 years கோல்டு ஹோல்ட் பண்ணும் பிளான் இருந்தா இத மாதிரி ஒரு லாங் டர்மான சேஃப் டர்மான அசெட் ஒரு கிடையவே கிடையாது. நம்பர் 1 அசெட் கோல்டு தான், அந்த டவுட்டே கிடையாது. உண்மையாக சொல்ல போனா லாங் டர்ம் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல சிங்கிள் வேர்ட் சொன்னா ஆல்வேஸ் அப் ட்ரெண்ட் தான். கடந்த 20 வருஷமா இல்ல 30 வருஷம் டேட்டாவை பார்க்கும்போது கோல்டு குறைஞ்சிருக்கு. ஆனா வரலாறு பாத்தீங்கன்னா அதோட டபுள் ஸ்பீட் ட்ரிபிள் ஸ்பீட்ல ஏறிதான் வந்திருக்கு. சோ லாங் டர்மா ஒரு சின்ன ஷார்ட்ல ஒரு கரெக்ஷன் வந்தா அத வாய்ப்பா நினைச்சு அந்த டிப்ல கோல்டு வாங்கிக்கோங்க. நீங்க வெயிட் பண்ணாதீங்க, மேலும் குறையும் பொருளை நம்பி வெயிட் பண்ணீங்கன்னா உங்களால தங்கம் வாங்க முடியாது. அதாவது ஷார்ட் டர்ம் டிப்ஸ் ஆர் ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் லாங் டர்ம் டைரக்ஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கெயின். இது ரெண்டுமே கண்டிப்பா ஞாபகம் வச்சு. ஓகே மக்களே, அடுத்த வாட்டி தங்க விலை குறைச்சா நீங்க தங்க நகை வாங்க போறீங்களா அப்படின்றத என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல் வாய்ஸ் ஆஃப் கோல்ட் 98 எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் மோர் சீக்ரெட்ஸ்.